ஏன்னா அதேமாரி நாகார்ஜுனா நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் வந்து நடிப்பு ராட்சசன் ஆகிட்டார். யார்? தனுஷ். நிச்சயம் இந்த படத்துக்கு பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட் அவார்டு நேஷனலும் கிடைக்கும், ஸ்டேட்டும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஜனநாயகம் படம், ஜனநாயகன் விஜயோட கடைசி படம், அதை பற்றி ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா? ஜனநாயகன் விஜயோட கடைசி படம் அல்ல அல்ல அல்ல. அவர் உணர்ச்சி வசப்பட சொல்லிட்டார். இப்போ அவர் என்ன மம்தா பஜ்ஜின்னு ஒரு நடிகைட்ட என்ன சொல்லியிருக்காரு, மம்தா பஜ்ஜி கேட்டிருக்கு விஜய்கிட்ட, எங்க இது வந்து கடைசி விட வந்துட்டு இல்லை தேர்தலுக்கு பிறகு தான் அப்படின்னு. ஆரம்பத்தில் அவர் தனியாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணார். அதுக்காக தான் அவரை வந்து தயார்படுத்தினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். இப்போவும் வந்து பெரிய பதவி கொடுக்கலாம் கூட எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதாவது திட்டங்கள் அமலாக்கத்துறைன்னு சொன்னாலே எல்லா ஃபைலும் அவர்கிட்ட போய் ஆகணும். எல்லா திட்டங்களுக்கும் அவர் தானே அமலாக்கப்படுத்துறது. இப்போ கமல்ஹாசனுக்கு சினிமாவில் ஒரு நல்ல இடம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அவர் ஏன் திடீர்னு அரசியலுக்கு வரணும்? ஆல்ரெடி நேரம் 7:30 சனி, எல்லாரும் அதிகாரத்தை வச்சுருக்காங்களே. இப்போ நம்ம படத்தை திருமாவளம் சொல்லி பேரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற பொறாமை. இன்றைக்கும் அங்கே கல் கடை இருக்குது, பிராண்டி கடை இருக்குது, எங்கேயுமே சண்டை கிடையாது. எங்கேயுமே இப்படி ஒரு 100 பேர் போய் நின்றுட்டு இருக்க மாட்டான். ஓ இதான் வந்து டோடி ஷாப்பா, இதான் கல் கடையா அப்படின்னு பார்க்கலாம். அவன் தனியாக உட்காந்து அம்மாடி சாப்பிட்டு இங்கே இருந்து ஒவ்வொரு அம்மன் சத்தம்லாம் பண்ண மாட்டான். அவங்க கலாச்சாரம் வேறு, நம்ம கலாச்சாரம் வேறு. குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நடிகரும் யூடியூபருமான பைல்வான் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். குபேரா படத்துக்கு தனுஷ் அவர்கள் நான் தான் நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நாகார்ஜுனா இல்ல இந்த படத்துக்கு நான் தான் நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. யாரு உண்மையான நடிகர் இந்த படத்துல? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல நான் படம் பார்த்துட்டேன். நாகார்ஜுனா கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி தான் வருவாரு. அவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணி கதையை கொண்டு போறவர் தானே கதையின் நாயகன் தனுஷ். இல்லைன்னு சந்தேகமே இல்லை. ஏன்னா அதேமாரி நாகார்ஜுனா நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் வந்து நடிப்பு ராட்சசன் ஆகிட்டார். யார்? தனுஷ். நிச்சயம் இந்த படத்துக்கு பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட் அவார்டு நேஷனலும் கிடைக்கும், ஸ்டேட்டும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஜனநாயகம் படம், ஜனநாயகன் விஜயோட கடைசி படம், அதை பற்றி ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா? ஜனநாயகன் விஜயோட கடைசி படம் அல்ல அல்ல அல்ல. அவர் உணர்ச்சி வசப்பட சொல்லிட்டார். இப்போ அவர் என்ன மம்தா பஜ்ஜின்னு ஒரு நடிகைட்ட என்ன சொல்லியிருக்காரு, மம்தா பஜ்ஜி கேட்டிருக்கு விஜய்கிட்ட, எங்க இது வந்து கடைசி விட வந்துட்டு இல்லை தேர்தலுக்கு பிறகு தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணுறது எப்படின்னா தேர்தலுக்கு பிறகு நடிப்பார். ஒருவேளை தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னா அவரெல்லாம் முதலமைச்சர் ஆக மாட்டார். முதலமைச்சர் இருக்கிற வாய்ப்பே இல்லை. வேணா ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க. இவர் எதுக்கு நான் வந்து எம்எல்ஏவாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் நடிக்க வருவார். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? விஜயோட கடைசி படம் அந்த இல்லைம்மா, அதாவது பைல்வான் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா பணத்தோட ருசியை பார்த்தவங்க யாரும் விடாம மாட்டாங்க. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா வேணா வராமல் இருக்கலாமே தவிர முதலமைச்சர் ஆகிறதுக்கு 100க்கு 100 எந்த விதமான முகாந்திரம் கிடையாது. கூட்டணியில் போனால் ஒரு எம்எல்ஏ வேணா, ஒரு தேர்தல் இருந்தார்னா ஒரு எம்எல்ஏ வேணா வெற்றி பெற இயலும். அப்படி எம்எல்ஏ வந்தவர் அவர் வந்து அதுவும் கூட்டணியில் இருந்தால் தான். இண்டிவிஜுவலாக ஜெயிக்கிறதுனா அது விஜயகாந்த் தான் அந்த மாதிரி எல்லாம் இயலும். விஜயகாந்த் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று தான் ஒரே சீட்டு எம்எல்ஏவை ஜெயிச்சு வந்தார். இவங்க கட்சியின் சார்பாக அப்படி இவர் ஏதாவது நின்றா கூட ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரசிகர்கள் வந்து அவருக்கு ஓரளவுக்கு பெண் ரசிகைகள் ஜாஸ்தி. அதனால அவர் ஒரு இதை ஜெயிக்கலாம். 2வது முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கும்போதே அவரே நான் மறுபடியும் சினிமாவில் நிற்பேனார். ஏன்னா சினிமாவில் ஒரு கதாநாயகன் நடித்தா சொகுசு வாழ்க்கை வாழலாம். அதாவது ஒரு சோஃபா, ஜாலியான சோஃபாவில் உட்காந்து ஆடுறது, ஊஞ்சல் ஆடுறது மாதிரி முதலமைச்சர் பதவி, சினிமா நடிகர் பதவி, கதாநாயகன் பதவி. முதலமைச்சர் பதவி முள்ளுநாற்காலில் உட்காந்த மாதிரி எல்லா பயிலும் கேள்வி கேட்பான், நல்லா பழகிட்டு. ஆனால் இவர் அவங்கள கேள்வி கேட்டு உட்காரு போதும் அடுத்த சீனடு அப்படின்னு சொல்லலாம். அதனால் எம்ஜிஆரே வந்து முதலமைச்சராக இருந்து கொண்டே நான் மீண்டும் நடிப்பேனார். மொராஜி பாய் வந்து பிரதமர், அதெல்லாம் நடிக்க முடியாது, நீ முதலமைச்சர் பதவி விட்டு போயிட்டோன்னா அடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேச வந்துட்டார். அதே மாதிரி இவரும் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை புரிஞ்சுக்கிட்டு அவர் மறுபடியும் நடிப்பார்.
அப்படி நடிச்சா தான் அவருக்கு அடுத்த 2031 முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எடுத்த எடுப்பில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா முதல்ல அரசியலே அவருக்குன்னு இப்போ ஸ்டூடெண்ட் தானே அரசியல். ஸோ அரசியலில் எம்எல்ஏ ஆகி அவர் அரசியலை வந்து கற்றுக்கணும். எம்ஜிஆர் எப்படி கற்றுக்கிட்டாரு, எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தானே முதலமைச்சர் ஆனார். அந்த மாதிரி அவர் அரசியலை கற்றுக்கணும். ஜெயலலிதாவும் அரசியலை கற்றுக்கிடுச்சு. அது சரியான முறையில் விஜயகாந்த் கற்றுக்கல. இப்போ உதயநிதி அவர்கள் சினிமா அரசியல் வர்றதுக்கு முன்னாடி சினிமால இருந்தாங்களா? அது ஜஸ்ட் அவரை பாப்புலரா காமிச்சுக்கிறதுக்காகவா, இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கு? இல்ல பாப்புலரா காமிச்சுக்கிறதா. இப்போ நட்சத்திர பேச்சாளர் அந்த தேர்தலில் வந்து திமுகவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் போனார் நடிகருங்கிற முறையில். ஸோ அந்த பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணிட்டு வேற யாராவது போயிருந்தாங்கன்னா, இப்போ வாகை சுந்தரசேகர் நடிகர் போன்றவங்கலாம் போனாங்கன்னு வச்சுங்க, இவருக்கு அந்த இது கிடைச்சதுக்கு. அதனால முதல்ல அவருக்கு அந்த கிடைச்சிருக்கு. நட்சத்திர பேச்சாளருங்கிறதால சினிமா நடிகர்னு தெரிஞ்சுக்கு. ஆனால் அவருக்கு சினிமாவை முழுமையாக கற்றுக்கிட்டாரா இல்லை முழுமையாக நடிகனாக இருந்தாராங்கிறது மாறுபட்ட கருத்து. அதனால் அவர் ஆரம்பத்தில் அவர் தனியாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணார். அதுக்காக தான் அவரை வந்து தயார்படுத்தினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். இப்போவும் வந்து பெரிய பதவி கொடுக்கலாம் கூட எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதாவது திட்டங்கள் அமலாக்கத்துறைன்னு சொன்னாலே எல்லா ஃபைலும் அவர்கிட்ட போயாகணும். எல்லா திட்டங்களுக்கும் அவர் தானே அமலாக்கப்படுத்துறது. ஸோ அவர்கிட்ட போயிடும். பேர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சரை தவிர விளையாட்டு மற்றும் அமலாக்கத்துறை அமைச்சர் தான் போட்டுருச்சு. இப்ப கமல்ஹாசனுக்கு சினிமால ஒரு நல்ல இடம் இருக்கு, ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அவர் ஏன் திடீர்னு அரசியலுக்கு வரணும்? ஆல்ரெடி நேரம் 7:30 சனி எல்லாரும் அதிகாரத்தை வச்சிருக்காங்களே. இப்போ நம்ம படத்தை திருமாவளம் சொல்லி பேரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற பொறாமை. ஜெயலலிதா இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது, சண்டே ரிலீஸ் ஆகிருக்காது. அதனால் ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த ஆசை கடைசியில் ஒரு எம்பி பதவியில் வந்து முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் நாற்காலியை கனவு கொண்டுட்டு கடைசியில் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டார். சொல்லுங்க, கமல்ஹாசன் பத்தி ஏதாவது சொல்லுறோம்? இல்லைம்மா, கமல்ஹாசன் வந்து அதாவது அவர் நடிகன்கிற முறையில் ஒரு காலத்தில் சிவாஜியை விரும்பினாங்க, எம்ஜிஆரை விரும்பினாங்க. ஆனால் எம்ஜிஆர் அரசியலில் வந்து சைன் பண்ணார். சிவாஜி என்னன்னாரு, தன்னுடைய சொந்த தொகுதியில் தான் ஊரில் நின்றே தோற்று போயிட்டாரு. அது டெபாசிட் போச்சு இல்லையா, என்னாச்சு, எல்லாத்தையும் டெபாசிட் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் வாணி சீனிவாசன் தோற்றுனாங்கல்ல, தோற்றுல. ஸோ அதனால இதெல்லாம் வந்து சகஜம். ஆனால் அவங்க பிறகு வந்து பொறுத்த மட்டும் கமலுக்கு வந்து முன்ன பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருந்தது. சொந்த படங்களை எடுத்து கடன் பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு படம் நடித்து அந்த படத்தில் 400 கோடி 500 கோடி சம்பாரித்து ஓரளவுக்கு ஊறிட்டார். இப்போ இந்த படத்தில் இவருக்கு ஒன்றும் இல்லை, இவர் இந்த படத்தில் நடித்தது தானே. இப்போ போன படத்தில் வந்து ஆமாம், இது வந்து இல்லை, இப்போ விக்ரம் படத்தில் எத்தனை கோடி சம்பாதிச்சாரோ அதில் ஒரு பாதியை வந்து தக் லைஃப்பில் லாஸ் பண்ணிட்டு. இப்போ கேரளாலயோ இல்ல மற்ற மாநிலங்கள்லயோ யாருமே சினிமால இருந்து அரசியல் வர்றதில்ல. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது ரொம்ப சிம்பிளா ஈஸியா. ஒரு கோபின்னு சொல்லி அங்க இப்ப கேரளால இப்ப மினிஸ்டரா இருக்காரு, ஒருத்தர் வந்திருக்காரு. அது இப்போதானே ஒருத்தர் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல காலங்காலமா அது நடந்துட்டு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு. பாவம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளையில சைன் பண்ண முடியல, அவர் இறந்து போயிட்டாரு. அதெல்லாம் நீங்க எல்லாம் உங்களுக்கு இல்லை. அதாவது நான் கேரளாவில் பல மலையாள படம் நடிச்சிருக்கேன். இங்கே வந்து ஷூட்டிங்கில் எந்த கிராமத்தில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு 100 பேர் 150 பேர் நிற்பான். கேரளாவில் எந்த இடத்துல சினிமா ஷூட்டிங் இருந்தாலும் எவனும் ஏன் சீண்ட மாட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். கேரளாவுடைய கலாச்சாரத்துக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ட்ரெயினில் போனீங்கன்னு வச்சுங்க, நெல்லை எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ஸு, செந்தூர் எக்ஸ்பிரஸ் போனீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, தின்னுக்கிட்டே இருப்பாங்க. 10 மணி வரைக்கும் எல்லாம் கொண்டு வந்த பிறகு தின்ன பிறகு தூங்கிடுவாங்க. ஆனால் அங்கே அவங்கள ஒரே ஒரு பெட் ஸ்லைஸ் சாப்பிட்டு கையை அப்படியே கட்சியில் வச்சு தூங்கிடும், யார்ட்டையும் பேச மாட்டான். கேரளா எக்ஸ்பிரஸ் எந்த எக்ஸ்பிரஸும் கூட்டமே இருக்காது அதிகமாக. அதே மாதிரி எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று தான் போகும். அங்கே வந்து பாலக்காடுலேருந்து தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் ஒரு செகண்ட் நின்று போகும். நம்ம ட்ரெயின் அப்படி நின்றுட்டு போகிறது இல்லையே. எக்ஸ்பிரஸில் எந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டேஷன் நின்னே போகும். இங்கே அப்படி இல்லை, மொத்தமே 7 ஸ்டேஷன் நிற்கும். இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னை புரட்டாச்சுன்னா ஒரு 8-9 ஸ்டேஷன் நிற்கும். அதனால் அங்கே உள்ள கலாச்சாரம் வேறு, இங்கே உள்ள கலாச்சாரம் வேறு. அதை இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லைப்பா, அவர் சொல்றது உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா
அவங்களுக்கு வந்து இந்த பெருசா வந்து நடிகர் நடிகை மீது ஒரு தாக்கம் கிடையாது. ஏன்னா அங்க வந்து இப்ப தாண்டா பெண்களே மேலாடை போடுறது இப்ப எனக்கு தெரிய இப்ப கொஞ்ச காலம்தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லாமே வந்து இடுப்புல ஒரு கையிலே கட்டுவாங்க, மேல ஒரு ஜாக்கெட் போடுவாங்க. அது வயசானவங்க கூட ஜாக்கெட் போடாம வெறும் இந்த இதை மாத்திரம் தான் போத்திட்டு இருப்பாங்க, முண்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதனால அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு இது கிடையாது, பெருசா ஒரு ஈர்ப்பு கிடையாது அந்த பெண்கள் மீது. அவங்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இல்லை. இப்போ எங்கேயாவது இப்போ இந்த ரேப் பண்றதெல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு நடக்குது, கர்நாடகால நடக்குது, கேரளால பாருங்க ரொம்ப ரேரா இருக்கும். அதை விட இது என்ன, ஒரு அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா ஃபாலோ பண்ணிடுவோம். ஆமா, அதாவது பிளாஸ்டிக் கேரளாவில் எந்த இடத்துலையும் கிடையாது. கவர்மெண்ட் ஆர்டரை அப்படியே ஒபே பண்ணுவாங்க. நம்ம ஆளுக்கு அப்படி இல்லை, கிண்டல் அடிப்பான், எதுக்கு இது என்ன போய் தேவையா அப்படின்னு சொல்லுவான். கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்ட அதே மாதிரி இன்னைக்கும் அங்கே கல்லு கடை இருக்கு, பிராண்டி கடை இருக்கு, எங்கேயுமே சண்டை கிடையாது. எங்கேயுமே இப்படி ஒரு 100 பேர் போய் நின்றுட்டு இருக்க மாட்டான். ஓ இதான் வந்து டோடி ஷாப்பா, இதான் கல்லு கடையா அப்படின்னு பார்க்கலாம். அவன் தனியாக உட்காந்து அம்மாடி சாப்பிட்டு இங்க இருந்து ஒவ்வொரு அம்மன் சத்தம்லாம் பண்ண மாட்டான். அவங்க கலாச்சாரம் வேற, நம்ம கலாச்சாரம் வேற. அதனாலதான் அவங்க வந்து சினிமா வந்து அதிகமா பார்ப்பாங்க. பார்த்தாலும் சரி அப்படியான்னு அதிகமா பேச மாட்டாங்க. சினிமா பத்தி அதிகமா பேச மாட்டாங்க, படம் பார்க்கறவோட சரி. ஆனா தெலுங்கர்கள், கன்னடர்கள், தமிழர்கள் எல்லாருமே இங்க சவுத்துல சினிமா ஆதரவாளர்கள். எனக்கு செம்மீன் படத்துல நடிச்ச சீலா மேடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம். சீலா மேடம், அவங்க சிஸ்டர்ஸ், அவருடைய அந்த அம்மா பையன் எல்லாம் நமக்கு அமைப்பு ஏற்படுத்தி நம்ம கட்சி நான் நடத்திட்டு இருக்கும்போது என் கட்சியில தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்ப அது சீலா என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் நடிகை தான் அப்படிங்கிறது மாதிரி அங்கே கேரளாவில் நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. கேரளாவில் அது எங்களுக்கு 100ஓட 101 நாங்கள் பாட்டு போயிட்டுருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்தால் நாங்கள் வந்து அந்த நடிகைங்கிற அந்த ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா பார்த்தீங்களா? அது மாதிரி தான்.